நைட்டி போடும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. வாருங்கள் பெண்களே வாருங்கள் வாருங்கள், நைட்டிக்கள் என்ன வசதி கூறுங்கள் கூறுங்கள், இதுபோல் ஈஸி ட்ரெஸ்ஸே உலகத்தில் இல்லை, நைட்டிக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. நைட்டி போடும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன சேலை கடையா? என்ன ராணியக்கா, ஒரே சேலை பாவாடை தாவணின்னுகிட்டு ட்ரெண்டிங்க்கு கொஞ்சமாவது வாங்கக்கா, ட்ரெண்டிங்க்கு வாங்க. அது என்னடி ட்ரெண்டிங்கு? அதான்க்கா, வீட்டுல இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் போட்டுட்டு இருக்காங்களே நைட்டி, அதத்தான் சொன்னேன். என்னது நைட்டியா? நைட்டி அடி எடுத்துக்கிட்டு இருக்க? போய் நைட்டி அடி எடுத்துக்கிட்டு இருக்க? இந்தரே பாப்பாத்தி, என்ன பத்தி என்ன வேணான்னு சொல்லு. நான் பாக்குற தொழில ஏதாவது குறை சொன்னேன் அப்புறம் நான் டெரர் ஆயிரும் பாத்துக்க, டெரரா. போடி போக்கத்தவளே, நீ என்னதான் டெரர் ஃபேஸ காமிச்சாலும் ஒரே காமெடியா தான் இருக்கு. தள்ளி போ, சிரிப்பா வருது. இந்த அவமானம் தேவையா சின்ன பொண்ணு உனக்கு? ஓகே கூல் கூல், வாங்க வாங்க ஆட்டே கவனிங்க. ஒரு சேலை கீழ வித்தாலும் வாங்கலாம், நான் சேலை தான் நினைச்சு ஓடியேன். நயன்தாராக்கா, இவங்க எல்லாம் ஓல்டு ஸ்டைல்ல இருக்காங்கக்கா, நீங்க தான் ட்ரெண்டிங்ல சுடிதார் போட்டிருக்கீங்க. ஆமா, வீட்டுல நைட்டி தானே போடுவீங்க, வாங்கக்கா வந்து நைட்டி எடுத்துக்கங்க. இல்ல சின்ன பொண்ணு, இதே சுடிதாரோட அப்படியே தூங்கிருவேண்டி. அட நார்ச்சி, இதே சுடிதாரை போட்டு அப்படியே தூங்க வேண்டியது, இதே சுடிதாரை போட்டு அப்படியே குளிக்க வேண்டியது, இதே சுடிதாரை போட்டு அப்படியே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது. ட்ரெஸ் மாத்துறதே இல்ல போல. எனக்கெல்லாம் நைட்டி வேணாண்டி. ஆமா, எதுக்குக்கா நீங்க சுடிதாரே போடுறீங்க, சாரி கட்ட வேண்டியதானே? ஐயா, சாரியோட பிளவுஸ்லாம் டைட்டா புடிச்சு போய் இருக்கும், சுடிதார் தான் ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கும். நைட்டி எல்லாம் போட்டீங்கன்னா அதை விட காத்தோட்டமா இருக்கும். சின்ன பொண்ணு, இன்னைக்கு தான் எனக்கு பிடிச்ச கடையே போட்டு இருக்க. தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ். வாடி வாடி வவ்வால் மண்டை, உன்னையதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்குறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் பின்னாடி போங்க. பாத்தியாடி, நம்ம எல்லாம் சேலை கட்டிக்கிட்டு இருக்கோம், நைட்டி வாங்க மாட்டோம். நம்ம நீலமண்ட தான் நைட்டி வாங்குவான்ட்டு நம்மகிட்ட என்ன பேசுற பத்தி அவ. நாமளும் இந்த நைட்டியை ஒரு நாள் வாங்கி தான் பாப்போமேக்கா எப்படி இருக்குன்னு. அப்படியே நீ வாங்கிட்டாலும் கிழிஞ்சிரும். போட்டி, நான் ஒரு நைட்டி எடுக்க போறேன். நைட்டி கிட்ட ஓரத்திலே அட நைட்டி ஒண்ணாங்க, நைட்டி ரெண்டாங்க, நைட்டி மூணாங்க, வாங்க போறேன். ஜிங்சாக் ஜிங்சாக் ஜிங்சாக். ஏன் சின்ன பொண்ணு, நைட்டில என்ன ரேட்டு? என்ன நீலமண்டி நைட்டி ரேட்டை கேட்டா நீ வாங்கணும், உனக்கு பிடிச்ச ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த நீலமண்டி அப்படிதான் பேசுவா, ரேட்டை கராரா பேசிட்டு அதுக்கப்புறமா நைட்டி எடு. சின்ன பொண்ணு, பாப்பாத்தி சொல்றது கூட சரியாத்தான் படுது. ஒரு நைட்டி என்ன விலைன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட கிட்ட நைட்டுக்கு காசே கொடுக்க வேண்டாம், ஒரு நைட்டி ஃப்ரீயாவே எடுத்துக்கட்டி. ஒரே நைட்டியை போட்டு 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 இந்த ட்ரெஸ்ல ஒன்ன பார்த்து போர் அடிக்கு திட்டி. இதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பா பேசாத, ஒரு நைட்டி என்ன ரேட்டுன்னு சொல்லு. இந்த பாப்பாத்தி வாங்குற அவளே சும்மா இருக்கா, நீ ஏன் உருண்டு வர? ரேட்டே சொல்றேன், ஒரு நைட்டியோட விலை 300 ரூபாய். என்னடி 300 ரூபாயா? அம்மாடியோ, ரேட் ரொம்ப அதிகமா இருக்கே. வேணா உனக்கு 1 ரூபாய் கம்மி பண்ணி 299 ரூபாய்க்கு தாரேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி, 300 ரூபாய்க்கு நைட்டி எடுத்தா கட்டுப்படி ஆகாது. சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் ரேட்டை பார்த்து சொல்லு, நம்ம நீலமண்ட வாங்க ரெடியா இருக்கல்ல. இவ ஒருத்தி தான் நைட்டி எடுப்பா, நான் வண்டியில ஏத்திட்டு வந்து இறக்குனதுக்கு எனக்கு இவகிட்ட தான் காசு பார்க்கணும் போல. அவட்டையும் குறைச்சோம்னா போக வேண்டியதான். எல்லாரும் நைட்டி எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, ரேட்டை கம்மி பண்றேன். ஆட போடி சின்ன பொண்ணு, நைட்டிய போட்டுக்கிட்டு என்னதான் பண்றது? தூங்க மட்டும்தான் முடியும். ஒரு தென்றல் புயலாகி எழும் நேரம். ஏன்டி பொசுக்குன்னு தென்றல் புயலா மாறுது? தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நைட்டிய போட்டுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு கேட்டா தென்றல் புயலா மாறாதா பின்ன? சரி, நைட்டிய போட்டுக்கிட்டு என்னதான் பண்ண முடியும்னு சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சிவாஜிக்கே நடிப்பா, என்கிட்டே நைட்டிய போட்டுக்கிட்டு என்ன பண்ண நான் கேக்குறீங்க? நைட் என்ன சொல்லிருக்காங்க, எல்லா மருத்துவர்களுமே ஃப்ரீயா இருக்கமில்லாத ஆடைகளை போட்டு தான் தூங்க சொல்லிருக்காங்க. அது சரிதான் டி, நைட்டு தூங்கும் போது நைட்டிய போட்டுக்கலாம். அடுத்து காலையில பால்காரர்கிட்ட பால் வாங்க போகும்போது கூட நைட்டிய போட்டுக்கலாம். அது இருக்கு. காலையில எந்திரிச்சு குளிச்சு வேக வேகமா சேரியை கட்டி முத்தம் தொளிச்சு கோலம் போட முடியுமா? முடியாது. அதனால முத்தம் தொளிச்சு கோலம் போடும் போதும் நைட்டியை போட்டுக்கலாம். அது வழக்கம் தானே. அடுத்து ஏதாவது பயன் இருக்கா? பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்புற அவசரத்துல நாம கிளம்பவே முடியாது, அதனால சேரி கட்டு முன்னாடி இந்த நைட்டியை போட்டுக்கிட்டே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இடையில ஏதாவது காய்கறி ஏதாவது சமைக்கிறதுக்கு வேங்கணுமே, அப்ப கடைக்கு எப்படி போறது? நைட்டி போட்டுட்டு போனா கொஞ்சம் சங்கடமா இருக்குமல்ல. என்ன பெரிய சங்கடம்? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரேஞ்சுக்கு போய் மளிகை கடையில பாத்தீங்கன்னா தெரியும், 10க்கு 8 பொண்ணுங்க நைட்டியே போட்டுக்கிட்டு தான் வராங்க. அடியாத்தி, மளிகை கடைக்குமா நைட்டியை போட்டு வராங்க? சுடிதார்ல சாலை போடுற மாதிரி சுடிதார் சாலை எடுத்து ஒண்ணு போட்டு வந்தா கூட பரவாயில்லட்டி, ஒரு சீசன் துண்டை போட்டு வராளுங்க, அதை நல்லா கவர் பண்ற அளவுக்கு கூட எட்ட மாட்டேங்குன்னா பாரு. நைட்டிக்கு மேல துணியை போடுறவங்க துண்டுக்கு பதிலாக கொஞ்சம் சாலை போட்டாச்சு நிறைய ஏரியா கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கணும், துணியை துவைக்கணும். இதுக்கெல்லாம் சேலையை உடுத்திக்கிட்டே துணி துவைச்சா கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. நைட்டியை போட்டுக்கிட்டே தாராளமா துவைக்கலாம், ஃப்ரீயா காத்த ஓட்டமா இருக்கும்.
இப்பெல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு சேரி கட்டிட்டு போறது கசகசன்னு இருக்கு சின்ன பொண்ணு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு தான் 99% பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. பட்டுச்சேலையை நகையும் போட்டுட்டு கச 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 கசன்னு வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க மறுபடியும் என்ன சேரியாவை எடுத்துக்கிட்டுறாங்க இல்லையே, உடனே ஃப்ரீயா இருக்கக்கூடிய நைட்டியை தான் எடுத்து மாட்டுவாங்க. இப்படி அதிகாலையில் எழுந்திரிச்சு முத்தம் தொளிக்கிறதுல இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறதுல இருந்து நைட்டு பெட்ல போய் தூங்க போற வரைக்கும் இந்த நைட்டி தான் மேஜர் ரோலே ப்ளே பண்ணுது. இதுக்கு மேல ஒரு கொடுமையே நடக்குடி. சில அம்மா மாதிரிலாம் நைட்டியை போட்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களை கொண்டு போய் விட வராங்க தெரியுமா? அது மட்டுமா, இப்பெல்லாம் சுடிதார் மாடல்ல டிசைனு எம்ப்ராய்டரி ஜாமிக்கி ஜரதோசி வச்சு நைட்டியே வருதுன்னா பாத்துக்கேன். அடி சின்ன பொண்ணு, நீ சொல்றத பார்த்தா நைட்டி இல்லாம நம்ம பொண்ணுங்களே இல்லைங்க மாதிரில சொல்ற. ஆமாக்கா ஆமா. எக்கா நைட்டியை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், இவ்வளவு நேரம் போடலாம் சொல்லியிருக்கேன். பார்த்து கொஞ்சம் கருணை பண்ணி ஆளு கொஞ்சம் நைட்டி வாங்கிக்கங்கக்கா. இருடி, எங்க குழுவுல பேசிட்டு சொல்றேன். தாராளமா உங்க குழுவை கூட்டிட்டு பேசிட்டே சொல்லுங்கக்கா. பெரிய அமெரிக்க ஐக்கிய சபை மீட்டிங்கு. நான் நைட்டி ஒண்ணு வாங்க போறேன். எல்லாரும் வாங்கினீங்கன்னா ரேட்டை குறைச்சி தருவாளாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த எனக்கு போட்டு பழக்கம் இல்லையா, அதான் யோசிக்கேன். பழகிக்கலாமக்கா, பழகிக்கலாம். வாங்க பழகுவோம். இந்த ராணி பக்கத்து ஜெரே பங்கஜ மாமி இருக்காவல்லோ, வெளியில வரும்போதான் பட்டுச்சேலை கட்டி பளபளன்னு வாராவோ. வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஆன்டி நல்ல ஐட்டம் மாதிரி நைட்டியத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆன்டியே போய் ஐட்டம்ங்கிற பின்ன நைட்டி போட்டு அப்படித்தானே இருக்கும். போடுற விதமா போட்டா நல்லா தாண்டி இருக்கும். அதுவும் சரிதான்க்கா. நம்ம சீதாலட்சுமி இருக்காளே, அதான்க்கா கீழே தெரு சீதாலட்சுமி. அவ என்ன பண்றான்னா, சுவா போடும்போது உடுத்திருக்க சேலையெல்லாம் கலட்டிட்டு நைட்டியை போட்டு சோ போடுறாக்கா. எல்லா துணியும் போட்டு முடிச்சிருக்கா. ஆனா என்ன பாருங்க, சோ போடும்போது சேலையை போடாம கடைசியை கலட்டிட்டு மறுபடி போட வேண்டியது இருக்கு. பாவடையை கட்டிக்கிட்டு, பாவடை கட்டினா கை தோள்பட்டை எல்லாம் தெரியுது. அதுக்கு இந்த நைட்டியை போட்டுக்கிட்டு சோ போட்டோன்னா முதுகு தோள்பட்டெல்லாம் தெரிய மாட்டேக்கி, ஏன் முட்டிக்கால் வரைக்குமே தெரிய மாட்டேக்கி. நீ சொல்றது உண்மைதாண்டி. குற்றாலத்துல அதுமா குளிக்க போனா சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு குளிச்சா அந்த பக்கம் சேலை விளவுது, இந்த பக்கம் விளவுது. நைட்டியை போட்டா ஃபுல்லா கவர் ஆயிருது. ஆனா கொஞ்சம் ஒட்டுனாப்புல இருக்கு மேட்டி. ஒட்டுனாப்புல இருந்தா இருக்கு, குளிக்கும் போது அப்படித்தான் இருக்கும் ஈரத்துல. ஆனாலும் உடம்பு வெளியே தெரியாமலாது இருக்குல்ல, அது என்னம்போ சரிதான். அதான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு நைட்டியை வாங்குவோம்ன்றேன். ஆமா ஆமா, ஆளுக்கு ஒன்னா வாங்கினா எனக்கு ஒரு ரேட்டு கம்மி பண்ணி தாரேன்னு இருக்கா. இவ ஒருத்தி வேலை மனக்கிட்டவா. இவளுக்கு நைட்டி வேணுங்கிறதுக்காக நம்மளையும் வாங்க சொல்லி பாடா படுத்துறா. எக்கா நீங்க வாங்கினா வாங்குங்க, வாங்கட்டா போங்க. நான் ஒரு நைட்டியை வாங்கலாம்னு இருக்கேன். இந்த சுவா போடும் போதாச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். நானும் ஒண்ணு வாங்கலான் இருக்கேன். இந்த வெயில் காலத்துல கச 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 கசன்னு இருக்கு. நைட்டு தூங்கும்போது ஃப்ரீயா நைட்டியை போட்டு தூங்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு வேற அப்பப்ப இந்த சேலையில உள்ள மாறாப்பு நவண்டுகிட்டே இருக்கு. என் வீட்டுக்கார் வேற அடிக்கடி வெளியூர்ல போய் குளிக்கிறதுக்கு அதுமா கூட்டிட்டு போவாரு. அப்போது எல்லா பொம்பளையும் நைட்டியை போட்டு தான் குளிக்காளுவ. நானும் அப்போ ஒன்ன வாங்கிக்கிறேன் மிட்டி. அக்கா எல்லாரும் நைட்டியை வாங்க போறோம்ல, அவ சொல்ற 300 ரூபா கொடுத்து வாங்க கூடாதுக்கா, அடிச்சு பேசி ரேட்டை குறைச்சு வாங்குவோம். அப்படி சொல்றீ பாப்பாத்தி, வாங்க இப்ப நைட்டியை வாங்குவோம் வாங்குவோம் வாங்குவோம். இன்றி சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் நைட்டி வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம். அதான் தெரியுமே, நீங்க கூடி கூடி குசு குசுன்னு பேசினா கண்டிப்பா வாங்குவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. அதான் தெரியுதுல்ல சின்ன பொண்ணு, ஒரு நைட்டிக்கு என்ன விலைன்னு சொல்றது. பாரு எல்லாரும் வாங்க போறோம். இன்னும் 300 ரூபாய் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ரேட்டை பார்த்து பேசி தரணும். பார்த்து ரேட்டை பேசுடா. நாங்க எல்லாரும் நைட்டி வாங்க போறோம்டா. நயன்தாரக்கா, நான் நைட்டி வேணாலும் ரேட்டு கம்மி பண்ணி தந்துடுறேன், தயவு செய்து பாட மட்டும் செய்யுங்கக்கா. சின்ன பொண்ணு, நான் கொஞ்சம் உப்பு நாப்பில இருக்கேன். ஏன் ஜெய்ஸுக்கு நைட்டி இருக்குமா? நீங்க என்னக்கா, நீங்க உங்களை விட பெரிய பெரிய பல்க் ஏரியாக்கெல்லாம் நைட்டி கொடுத்துருக்கேன் நானு. இது நீங்க ஏதோ சின்ன கிரவுண்டு, உங்களுக்கு நைட்டி தர மாட்டேனா? ஏரியா கிரவுண்டுன்னு சொன்னா உனக்கு சிரிப்பு வருதாக்கும். பல்லம்படியே 32 கையில தட்டி கொடுத்துருவேன். ஏக்கா என்னன்னே தெரியல, 31 பல்லு தாக்கா முளைச்சிருக்கு. அந்த 32வது பல்லு முளைக்கே வரட்டுமா, அப்புறமா தட்டி கொடுக்கலாம். பொடி பொடி இவளை ஏண்டி, நீங்க நைட்டியை வாங்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணா தானே அடுத்த 4 பேர் வந்து வாங்குவாளுங்க. நீ ரேட்ட சொல்லுமா, நாங்க வாங்குறது வாங்குவோம். சரி, நீங்க இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்கறதுனால 300 ரூபாயில இருந்து ஒரு 10 ரூபாயை குறைச்சிட்டு 290 ரூபாய்க்கு தரேன். என்னது 290? சரி சரி சரி, ஒரு 50 ரூபாய் குறைச்சு நான் 250 ரூபாய் போட்டுக்கங்கக்கா. அடியா தடி, இதெல்லாம் வேலை குறைச்ச மாதிரியே தெரியலையே. இங்க 200 300ங்க பேச்செல்லாம் விடு, வேற ஏதாவது ரேட்டை கம்மி பண்ணி சொல்லுடி. சின்ன பொண்ணு, ஒரே விலை, ஒரு நைட்டி 200 ரூபாய் தருவேனா தரட்டா, ஆளை விடு. நாங்க 4 பேர் வேற கடையில வாங்கிக்கிறதா நைட்டி.
ஒரு நைட்டி 300 ரூபாய்க்கு விற்கலான்னு பார்த்தா விட மாட்டாளுக்கு போல. இவளுகளை விட்டாலும் நமக்கு வேற கஸ்டமர் இல்ல. சேலை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கவங்க நைட்டி போடுறேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இவட்ட ஓவரா ரேட்டு பேசிட்டு இருந்தா வாங்கவே மாட்டாளுங்க. சரி 200 ரூபா தானே, கிடைச்ச வரைக்கும் லாபம். நாம என்ன இந்த நைட்டியை காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தோம், கடையில இருந்து ஆட்டையை போட்டு வந்த நைட்டி தானே, ஒத்த ரூபாய்க்கு வித்தாலும் நமக்கு லாபம் தான். என்ன சின்ன பொண்ணு கட்டுப்படி ஆகுமா ஆகாதா? என்னக்கா பண்றது, நானே 290 ரூபாய்க்கு கடையில காசு கொடுத்து வாங்கினேன். காசு கொடுத்து வாங்கினேன். இவ மட்டும் தான் காசு கொடுத்து வாங்குறாளாக்கும். ஏன் இந்த காசு கொடுத்து வாங்குனேங்கறத அழுத்தி சொல்ற? காசு கொடுத்து வாங்கினதானே அதை அழுத்தி சொல்ல மாட்டாளே. நான் களவாண்டு வந்தவ தானே, அதான் காசு கொடுத்து வாங்கினேன்னு அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. 190 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்க வெறும் 10 ரூபா லாபத்துக்கு 200 ரூபாய் கேட்கீங்க. சரி தெரிஞ்சவங்களாச்சேன்னு தாரேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஆளுக்கு ஒரு நைட்டி எடு. ஏன்டி இதெல்லாம் போட்டு பத்தே வாங்கிடுவோம்னா? அது வேறயா, நீங்க நைட்டி போடுற கன்றாவியே இந்த தமிழ்நாட்டு மக்களும் பார்க்கணுமா? தமிழ்நாட்டுல மட்டும் இல்லட்டி, அமெரிக்கால, இலங்கையில, மலேசியால நிறைய நாட்டுல இருந்து நாங்க போடுற நைட்டியை இப்ப பார்க்க போடுறாங்கல்ல. ஆமா ஆமா, நம்மளோட வியூவர்ஸ் அங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஓகே, இந்த நைட்டியை பாருங்க ரணியக்கா, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா தான் இருக்கு. இது எனக்கே இருக்கட்டும். இது எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. உடுத்தினா எப்படி இருக்கும்? அதான் பேசாம உடுத்தியே பாத்துருங்க. ஆத்தாடி, பாப்பாத்திக்கு நைட்டி சும்மா பளிச்சுல இருக்கு. எக்கா இந்த நைட்டி எப்படிக்கா இருக்கு? இந்த பொண்ணு, உனக்கு கூட நைட்டி சூப்பரா இருக்குடி. என் நைட்டி எப்படி இருக்குறானேக்கா? எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குடி. நான் தான் கொஞ்சம் பல்கா இருக்கேன்னு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. எல்லாருக்கும் நல்லா தாண்டி இருக்கு, நான் கொஞ்சம் பல்கா இருக்கேன்னு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. முதல்ல நான் போட்டுக்கிறேன், அப்புறம் நீங்க போடுங்க. சும்மா சொல்லக்கூடாது. நயன்தாராக்காக்கு சுடிதாரோட நைட்டி தான் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் நைட்டி போடுவீங்களா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஒரு ஜென்னா இருந்துச்சுன்னா உங்க அம்மா தங்கச்சி உங்க ஒய்ஃப் பொண்ணு யாராச்சும் நைட்டி போடுவாங்களா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.